ஹாய் ஹலோ மக்களே, இது த்ரெட்ஸ் ஆஃப் நீலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி பொடி, அதுவும் நல்ல காரமாக. யாருக்கெல்லாம் இட்லி பொடி பிடிக்கும்னு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இட்லி பொடி தொட்டு சாப்பிட்றது வந்து பிடிக்காது. அதிகமாக எப்போதுமே சட்னி, சாம்பார், இல்லை கறி குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி தொட்டு தான் இட்லி தோசையெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பார்ட்டு அப்படின்னா வந்துட்டு அது எனக்கு இட்லி பொடி தான். ஸோ இதில் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் அதிகமாக ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து நல்லெண்ணெயில் தான் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன். ஃபஸ்ட் ஓகே, ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நான் ஒரு 10 காஞ்ச மிளகா, 10 காஷ்மீரி மிளகா வந்து எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகா வந்து நம்மளுக்கு காரம் கொடுக்காது, கலர் கொடுக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நெடி ஏறும், கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ரொம்ப கிட்டக்கு போய் மூக்கை விட்டுடாதீங்க, அதுக்கப்புறம் இருமிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து அந்த காஞ்சி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறமா வந்து எடுத்து சைடில் இருக்கிற தட்டில் வந்து கொட்டிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பூண்டு போட போகிறேன். ஒரு 10லேருந்து ஒரு 12 பூண்டு போட்டுட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எப்போதுமே வந்து இந்த வயிறு கோளாறுக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு பூண்டு போடுவாங்க. ஸோ அதனால் எப்போதுமே இட்லி பொடியில் கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. எனக்கு வந்து இட்லி பொடியை விட பூண்டு பொடி ரொம்ப பிடிக்கும், அது அப்புறமா நான் வந்து போடுறேன். அடுத்து வந்துட்டு 1 கப் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து இருந்தனாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கருப்பு உளுந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு. ஸோ உளுத்தம்பருப்பு வந்து நம்ம 1 கப் போட்டோம்னா 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கிட்டே எள் எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு எள். இந்த புளி சாதம், இட்லி பொடி இதுக்கெல்லாம் கருப்பு எள்ளு போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபேனில் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாவை மட்டும் போட்டுட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து பூண்டு, கருவேப்பிலை போட்டு ஒரு சின்ன பல்ஸ் மோடு போட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற பருப்பு வகைகள், அது கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நானும் என் மாமியாரும் இட்லி பொடி அதிகமாக அரைச்சி வச்சுப்போம். ஸோ எப்போதும் எமர்ஜென்சி பீரியடில் சாப்பிட்றதுக்கு. ஸோ அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேப்பரில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த சூட்டை வந்து போக விட்டுடுங்க. நான் கூடவே சைடில் வந்து இட்லியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் செய்யும்போது வந்து நண்பகல் 3 மணி. ஏன்னா என் வீட்டுக்காரர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையாக வெளியில் போகிறதுனால நான் அவருக்கு வந்து பேக் பண்ணியும் கொடுக்கறதுக்காக இட்லி பொடி ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இந்த இட்லி பொடியில் எண்ணெய் விட்டுட்டு அந்த கையால் கலக்குவோம் பார்த்தீங்களா, அப்பா அப்பா என்ன சுகம் இல்லை. அதுக்கப்புறமா அந்த 3 மணிக்கு இட்லி சூடாக எடுத்து ஒரு பைட்டை போட்டு, அதுவும் வந்து எப்படின்னா தொட்டுக்கிறதுனா அந்த வெள்ளை இட்லியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தொட்டு வாயில் அப்படியே போட்டுக்கிட்டேன். 3 மணிக்கு கூட இட்லியும் இட்லி பொடி காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து மீதி இருக்கிற பொடியெல்லாம் தூக்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. எப்படியும் ஒரு 1/2 கிலோ பொடி வந்திருக்கும். ஆனால் சத்தியமாக 1 மாதம் தாங்காது. பார்த்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.